ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பட். இன்றைக்கி உங்களுக்கு எங்களுடைய சேனலில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் சில்லி சிக்கன் விங்ஸ் ஃப்ரை. இது நான் இந்த பாருங்கள், சிக்கன் எடுத்திருக்கிறேன், விங்ஸ் எடுத்திருக்கிறேன், சிக்கன் விங்ஸ். அதை இப்படி ரெண்டு பாட்டாக பிரிச்சிருக்கிறேன். இந்த பாட்டு இந்த பாட்டு இப்படி பிரித்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதைத்தான் உங்களுக்கு டேஸ்டியாக கிறிஸ்பியாக நான் எப்படி ஃப்ரை ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், இதுக்கு முதல்ல நான் வந்து இந்த சிக்கன் விங்ஸ் எடுத்து நல்லா உப்பு போட்டு கழுவ வேணும். நீங்கள் நார்மலாக கருகி கழுவுற மாதிரி கழுவக்கூடாது. உப்பு போட்டு நல்லா அலசி கழுவ வேணும் 2-3 தரம். அப்போ தான் இந்த விங்ஸில் இருக்கிற அந்த ஒரு மெல்லிய ஒரு ஒயிலி தன்மை மாதிரி இருக்கிறது வெளியேறும். அதுக்கு நீங்கள் நல்லா உப்பு போட்டு அலசி கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுத்துட்டு இப்படி நான் பேப்பர் டவலில் தான் போட்டு வச்சுக்கிறேன்னா அதில் இருக்கிற எல்லா மேலதிகமான தண்ணியும் போக வேணுமன்றதுக்காக இப்படி போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை போட்டு நல்லா இப்படி ஒத்தி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இது நல்லா இந்த பேப்பரில் ஈரம் ஊறட்டும். அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் செய்கிறதுக்கு தேவைன்றதை காட்டுறேன். பாருங்க, இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் இதுல முக்கியமான சாமான், டெம்பூரா பவுடர்ன்னு சொல்றது. இந்த டெம்பூரா பவுடர்ன்றதை வந்து எப்படி செய்யறதுன்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்றேன். இது ஏன்னு சொன்னா, இது நீங்க வந்து செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னா எல்லா விதமான இறைச்சிகளுக்கோ மரக்கறிகளுக்கோ நீங்க போட்டு பொரிக்கக்குள்ள போடுற ஒரு கோட் பவுடர் தான் இது. இது வந்து கார்ன்ஃபிளவர்லையும் எங்களோட பிளேன் ஃப்ளவர்லையும் கொஞ்சம் அரிசிமா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் ஒயிட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணின ஒரு மிக்சர் தான் இது. எப்படின்றத அளவோட நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் வந்து இருக்குது இந்த மாதிரி இந்த கட்டர் தூள், செத்த மிளகாய் காஞ்ச மிளகாய் கட்டர் தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு மேசக்கரண்டி. இதில் வந்து ஒரு தேக்கரண்டியை விட கொஞ்சம் குறைவாக நல்ல பவுடரான மிளகு தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து 2 தேக்கரண்டி எள்ளு எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, ஒயிட் எள்ளு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். இது செய்கிறதுக்கு நிறைய சோஸ் வேணும். அதில் இந்த இருக்கு பாருங்க, ஸ்வீட் சில்லி சோஸ் வந்து இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்வீட் சில்லி சோஸ். இது வந்து சும்மா சில்லி சோஸ், நார்மலான சில்லி சோஸ். இது வந்து தக்காளி சோஸ். இது வந்து சோயா சோஸ். இது வந்து ஆயிஸ்டர் சோஸ். இது எல்லாமே நீங்கள் தமிழ் கடையில் எங்களோட சுவிஸில் இருக்கிறாங்களோ அல்ல வெளிநாட்டுகளில் வேறு எங்கள் நாட்டில் இருக்கிறாங்களோ தமிழ் கடையில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வேறு இலங்கை இருக்கிறாங்களுக்கு அங்கங்கே வாங்கி கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. இது எல்லாமே எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய சோஸ்கள் தான். இப்போ நாங்கள் வாங்க செய்முறைக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கு முதலாவது ஸ்டெப் என்ன செய்ய வேணும்னா, இந்த சிக்கனை வந்து சின்னனா இப்படி நடுவால் இப்படி இந்த இதை எடுத்து இப்படி பாருங்க, இந்த பக்கத்தில் இந்த விங்ஸில் இந்த பக்கத்தில் எடுத்து 2 பக்கமும் இப்படி ஒரு கோடு மாதிரி கீறி விடணும் கத்தியால். அப்படி கீறினா தான் அது வடிவாவும் வரும். பொறிக்கேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒன்று இப்படி. அதுபோல இந்த பாட்டு எடுத்து இப்படி வெட்டி இருக்கிற மாதிரியே எல்லா சிக்கனையும் அப்படி வெட்டி கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை எல்லாம் நல்லா வெட்டி எடுத்துட்டேன். இதில் முக்கியமான விஷயம், சிக்கன் வந்து இந்த ஸ்கின்னோட தான் இருக்க வேணும். அதனால தான் இதை உப்பை போட்டு கழுவி எடுக்க சொல்லி நான் சொன்னேன். பாருங்க, எல்லாமே இந்த ஸ்கின்னோட தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் இந்த எடுத்து வச்ச மிளகு பவுடரை நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதுபோல் தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் இந்த உப்பு போடுறேன்னு தேவையான அளவு. மற்றது இந்த டெம்பூரா பவுடர் இதை எடுத்து இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வந்து நீங்கள் வந்து தண்ணி போட்டு தான் இதை மிக்ஸ் பண்ண வேணும். அதுக்கு நீங்கள் கூலாக நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் கேஸ் வாட்டர், பிளெயின் சோடான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ஊரில், அது மாதிரி இங்கே வந்து ஸ்பார்க்லிங் வாட்டர்ன்னு சொல்லுவோம், கேஸ் தண்ணி. அதுதான் நான் விட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இருக்குது
ஒரு மேசக்கரண்டி நான் இதுக்கு விடுறேன். விட்டுட்டு இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். கையால் தான் மிக்ஸ் பண்ண வேணும். நீங்க பார்த்து தண்ணி காணாட்டி திருப்பியும் ஊற்றி கொள்ளலாம் அளவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஸ்பார்க்லிங் வாட்டர் காணாமல் இருந்தது. அதனால் நான் வந்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுத்தான் இந்த பதத்துக்கு எடுத்துருக்குறேன். நீங்களும் பாருங்கள் இப்படி காட் பண்ணின மாதிரி வர வேணும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த தண்ணியை அதில் விட்டுக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைப்போம். அது ஊறட்டும் இருந்து. இந்த உப்பையும் நீங்கள் இந்த டைமுக்குள்ளே அளவு பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து காணாட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இதை அப்படியே மூடி வச்சு 15 நிமிஷத்தால் நாங்கள் இதை எடுத்து பொரிப்போம். ஓகே, இப்போ பாருங்க 15 நிமிஷம் ஆயிட்டுது. நான் இந்த சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடாயிட்டுது. நான் இப்போ இந்த கோழியின் சிறகெல்லாம் ஒவ்வொண்டை எடுத்து இதில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். பாருங்க, நெருப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் கையில் வச்சிங்கன்னு சொன்னால் வெளியில் பொரிஞ்சிடும், பிறகு உள்ளுக்குள்ள பொரியாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. வச்சு இப்போ ஒன்று எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இது சரியான பதம் வந்தவுடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் எல்லாம் வடிவாக பொரிஞ்சிட்டு இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. பாருங்க, உங்களுக்கு விளங்கும். நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்து தெரியும். இப்படி பொரிஞ்சிட்டா இப்படி விளங்கும். இது இந்த பதத்தில் இருக்க வேணும். இங்கே பாருங்க, நான் இப்படி ஒரு நெட் ஒன்று எடுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த நெட்டில் தான் நான் இறக்கி கொள்வது பொரிக்கிற சாமான் எல்லாம். காரணம் என்னென்னு சொன்னால் இந்த நெட்டில் இறக்கி வச்சிங்கன்னு சொன்னால் இழகாது. அதுக்காகத்தான் பேப்பர் போடாமல் இறக்குறது. கீழே பாருங்கள் இப்படி இருக்குது அந்த பேப்பர். இந்த எண்ணெய் வடிஞ்சு போகிறதுக்காக பேப்பர் வச்சிருக்கிறேன். இப்போ எல்லா சிக்கனையும் நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இதே கோல்டன் கலருக்கு வர வேணும். இதே மாதிரி நல்லா கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரிய வேணும். இப்படி பதத்தில் எல்லா சிக்கனையும் இறக்கி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து கொள்ளுங்க. ஓகே, இப்போ பாருங்க, நல்ல கிறிஸ்பியாக எங்களோட சிக்கன் விங்ஸ் எல்லாம் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ எங்களோட சில்லி சிக்கன் விங்ஸை செய்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போவோம். வாங்க, நான் ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்படிண்டு இதில் முதலாவது இப்படி சட்டி வச்சுட்டு இது சூடாகணுன்னு நல்ல மெல்லிய நெருப்பில் இந்த இருக்கிற வெள்ளை எள்ளு இதை செகண்ட் இப்படி போட்டு சின்னனா ஒரு வாட்டி எடுக்க வேணும். லைட்டாக பெரிய இதாக இருக்கக்கூடாது. இப்படி மெல்லிய சூடில் கொஞ்சம் அந்த கிரன்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் அது போடுறது. இதனால் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. லைட்டாக சில நேரம் விட்டால் தீஞ்சிடும். ஓகே, பாருங்க, இது நான் இப்போ வறுத்துட்டேன். லைட்டான சூடு ஏறிட்டுது. இப்போ இதை நான் இப்படியே இறக்கி எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இந்த அடுப்பு மெல்லிய சூட்லேயே இருக்குது. பாருங்க, ஸ்வீட் சில்லி சாஸ். இந்த பாருங்க, நல்ல க்ளோஸ் அப்பில் பாருங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் நான் விடுறேன். அடுப்பு ஃபுல்லாக குறைச்சிட்டேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது விடுவேன். அடுத்ததா தக்காளி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். அதோட இந்த மாதிரி அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஆயிஸ்டர் சாஸ் விடுறேன். அடுத்தது அரை டேபிள் ஸ்பூனுக்கு சோயா சாஸ் விடுறேன். லைட் சோயா சாஸ் விட்டுருக்குறேன். ஓகே, இப்போ எல்லா சோஸையும் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டு அடுப்பை லைட்டாக இப்போ ஒன்றில் விட்டுக்கொள்ளுங்க. மெல்லிய சூடில் விட்டுக்கொள்ளுங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க.
நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பொழுது அப்படியே எடுத்து நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் இருக்கு தானே, அதை என்ன செய்ய வேணும், இதுக்குள்ள ஆட் பண்ண வேணும். இப்படி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா இப்படி கலந்து விட வேணும். இப்படி கலந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம், இந்த டைம்ல பார்த்து எல்லா சோஸும் வந்து இந்த சிக்கன்ல சேர்ந்து கொண்டதுக்கு பிறகு நாங்க எடுத்து வச்சிருந்த அந்த காஞ்ச மிளகாய், அதாவது கட்டர் தூள் இருக்கு தானே, அதை நான் வந்து ஒரு நிமிஷம் நல்லா அடுப்புல வச்சு சூடாக்கி எடுத்தேன், நான் வறுத்த மாதிரி. அப்ப அந்த வறுத்த மாதிரி எடுத்த அந்த செத்த தூளை, கட்டத்தூளை இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து நான் இந்த ஆட் பண்ணுறேன். இப்படி ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி கொண்டு எல்லாமே வந்து எல்லா சிக்கன்லையும் சேர்ந்த மாதிரி வந்த அப்புறமா அதுக்கு பிறகுதான் கடைசியாக என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த எள்ளு வறுத்திருக்கிற எள்ளை தூவி விட வேணும். நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இப்படி இப்படி மெதுவாக தூவி விட வேணும். எல்லாத்துலேயும் படக்கூடிய மாதிரிக்கு தூவி விட்டு கொள்ளுங்க. இப்படி கணக்கு போட வேணாம், கொஞ்சமா எல்லாத்துலேயும் பட்டக்கூடிய மாதிரிக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வளவுதான் எங்களோட சில்லி சிக்கன் விங்ஸ். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எல்லா சோஸும் நல்லா கலப்பட்டுட்டு இதோட நாங்கள் அடுப்பை ஃபுல்லாகவே நல்ல மெல்லிய சூட்டில் வச்சு தான் செய்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து இதை உங்களுக்கு பிளேட் பண்ணிட்டு காட்டுறேன். உண்மையிலேயே இது வந்து ஒரு தாய் டிஷ், தாய்லாண்டில் ஒரு சில்லி ஸ்பெஷல் தான், சில்லி சிக்கன் ஸ்பெஷல் தான் இது. நான் இதை உங்களுக்கு செஞ்சு காட்டினேன்னா நல்ல டேஸ்டாக இருந்தது. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன்னா அதான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவோம் மட்டும் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை நல்லா டிஷ் அவுட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே பாருங்க, இவ்வளவுதான், பெரிய வேலை ஒன்றும் இல்லை. எங்களோட சில்லி வந்து சிக்கன் விங்ஸ் வந்து கிறிஸ்பி விங்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க. பார்க்கும் பொழுதே உங்களுக்கு அந்த கலரும் அதில் அந்த ஷைனிங் எல்லாமே அந்த லுக்ஸ் வந்து விளங்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நார்மலாகவே நாங்கள் விங்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும். மேலால நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து வெட்டிட்டு நான் தூவி விட்டுருக்குறேன். அதில் க்ரன்ச்சினஸும் இந்த சிக்கனோட சேரும் பொழுது சேர்ந்து சாப்பிடக்குள்ள இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று உங்களுக்கு வரும். எனிவே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தயவுசெய்து எல்லாருமே எங்களோட டேஸ்டி பட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து உங்களோட மனசுல நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க இந்த டிஷ்ஷை பற்றி என்ற கருத்துக்கள் எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது நான் திருப்பி வேற வீடியோக்குள் போடுறதுக்கு எனக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு. எனிவே எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மீண்டுமா உங்களை ஒரு புதிய டிஷ்ஷோட சந்திக்கிறேன். அதுக்கிடையில முக்கியமா இந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி. மீண்டும் இன்னொரு புதிய டிஷ்ஷோடு சந்திக்கிறேன்.